வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதை ஒரு வகை கற்பனை போக்கு என்றாலும் ஏதோ ஒரு கருத்தை விளக்குவதற்கு வாருங்கள். இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் இப்படியும் ஒருவனா சிந்திக்க வேண்டும். வாழ்வில் சிலர் ஜென்ம பிறப்பின்படி கர்ம வினையால் என்று கூட சொல்லலாம், சொல்புத்தியும் சுயபுத்தியும் இல்லாமல் வாழ்கின்றனர். எப்படி நாம் அவர்களை திருத்த முயன்றாலும் நிமிர்த்த முயன்றாலும் அவர்கள் ஒருபோதும் வளைந்து கொடுப்பதில்லை. தன் மனம் போன போக்கின் வழி நிற்கின்றனர். அவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? திருந்தாத ஜென்மங்களை என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனைக்குரிய கேள்விகளை முன்வைப்பதுதான் இப்படியும் ஒருவன். காணலாம் கதையை. புத்தூர் வீட்டிலும் ஒரு நாள், ஏங்க வெளியில் அங்கே யாரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே குசுகுசுப்பு மந்திரமாக இருக்குது. இங்கே வெளியில் சற்று வந்து பாரு சுப்பு, உனக்கு அப்போ தான் புரியும். எனக்கும் இந்த பிள்ளையாண்டான் யாருன்னு சரியாக புரியல. அப்படியா? கைவேலையாக இருக்கேன் அடுப்பங்கரையில், ஏதோ வரேன் இருங்க என்று கூறி சட்டென வெளிவந்த அந்த சுப்பு அம்மாள் வெளியிலிருந்து வந்த ஒரு சிறுவனை பார்த்து, ஏண்டா தம்பி, யாரப்பா நீ? பெரியவனா வேற இருக்க, மேல் சட்டைகளை கூட போடாமல் டவுசரோடு நிற்கிறியப்பா, பார்க்க கன்றாவியாக இருக்கு. நீ யார்? அனாதையா? எங்கிருந்து வந்த? ஏன் இப்படி இவர் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? அதாண்டி சுப்பு நானும் கேட்குறேன். பையன் வாயை திறக்க மாட்டேங்கிறான், மகா அழுத்தக்காரனாக இருக்காண்டி. என் காலை நீ வர்றதுக்கு முன்னே பிடிச்சவன் உன் முன்னாடியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் பார்த்தியா? இன்றைக்கி என்ன நாளோ தெரியல, நல்ல நாளோ கெட்ட நாளோ, காக்கா ரூபத்தில் வந்து இவன் கத்திக்கிட்டு நம்மளை வந்து கிறங்க அடிக்கிறான் என்று மெல்ல முணுமுணுத்ததை கண்ட அந்த வெளியிலிருந்து வந்த பையன், திமிரு எல்லாம் இல்லை ஒன்றும் எனக்கு, நல்ல நாள்தான் இன்று உங்களுக்கு என்றான். உள்ளிருந்து வந்த சுப்பு அம்மாவோ, என்னடா கண்ணு நல்ல நாள், என் வீட்டுக்காரர்கிட்ட திமிருதனமாக ஏதேதோ குசும்பு பண்ணி பேசுகிறேன். ஆமாம் பாட்டி, எல்லா நாளும் நல்ல நாள் தானே என்று சொன்னான். திடுக்கிட்ட அந்த சுப்பு அம்மா, டெய் பொடியா, என்னை அவருக்கு முன்னாடி ஆண்டின்னு சொல்லுடா, பாட்டின்னு சொல்லாட. சொல்லாடுறியே, அதை மாதிரி சொல்லக்கூடாதடா. எனக்கு என்னமோ போல இருக்கு. நீ பாட்டின்னு சொன்னதும் என் வீட்டுக்காருக்கு மகிழ்ச்சி பொங்குது பற்றியா? அப்படியே ஆண்டி, சரி கவலைப்படாதீங்க, தாத்தா கோவப்பட மாட்டார் என்றதும், என்ன சொன்ன? தாத்தான்னு சொல்லிட்டியா? சபாஸ் சபாஸ், அப்படி சொல்லிடா என் ராஜா. தாத்தான்னு சொன்னதும் உன் பெரியவருக்கு மூஞ்சி போகிற போக்க பார்த்தியா? ஐயோ ஐயோ, உன்னை உதைக்கிறாரு வேற பாரு. ஓடுடா கண்ணு, உதைய வாங்காத. என்ன செய்கிறது ஆண்டி, உதைக்கிற குணத்தை மாற்ற முடியுமா என்ன என்றதும் திடுக்கிட்ட பெரியவர், டை பொடியா, என்னடா திமிரு உனக்கு? நான் என்ன கழுதையா? உதாரணம் சொல்கிறேன், அந்த ஆண்டிதான் சொல்லணும் நீங்கள் யாருன்னு என்றான் கிண்டலாக. அவர்கள் வீட்டு பையன் திண்ணையில் அமர்ந்து கொண்டு சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டு வாயில் சில ரொட்டி தொண்டிகளை திணித்து கொண்டே எல்லா இவர்களது உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டே இருந்தான் அந்த வீட்டு சிறுவன் சின்னப்பன் என்பவன். அப்போது தன்னை கழுதை என்று சொல்லியதை நினைத்து வருத்தப்பட்டார் பெரியவர். பதிலுக்கு ஏளனமாக பார்க்கும் தன் மனைவி சுப்புவை பார்த்து, சின்னடில்லுக்கு அவன் கழுதனுட்டான் அதானே போ, அதனால் என்ன இப்போ? நீயும் அவனாட்டம் என்னை நினச்சி பார்க்காத, நீயும் ஏதாவது சொல்லி குலைக்காத நாயே, சத்தப்போ என்றார் தன் மனைவியை பார்த்து. வெளியிலிருந்து வந்த பையன் திடுக்கிட்டான். இந்த பெரியவர் கழுதை, இந்த அம்மாவை அவர் நாய் போல் குலைக்காது என்கின்றார். அவர் கழுதை, இவர் நாய் என்றால் இந்த திண்ணையில் அமர்ந்திருக்கின்ற இந்த பையன் யாராக இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு அவனை நோக்க, அதை கண்ட வீட்டினர்
திடுக்கிட்டு, பொல்லா பயலாக இருக்கான் தம்பி, ஏன்டா இப்படிலாம் கிண்டல் கேலி பண்ணுற? அவனும் மனுஷன்தான், நாங்களும் மனுஷால்தான், சும்மா நோகடிக்காதடா. சரி, நீ சாப்பிட்றது எல்லாம் சைவமா அசைவமா? முட்டையெல்லாம் சாப்பிடுவியாடா கண்ணு? சாப்பிடுவேன் ஆண்டி. முட்டை சாப்பிடுவா? ஐயையோ, அதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காதடா. அதெல்லாம் ஒன்றுமில்ல ஆண்டி, நான் சொல்கிறது வயிறு முட்டை சாப்பிடுவேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, பையன் தமாஷா தான் பேசுகிறான். சரிடா கண்ணு, இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ம் மசா மகா குசும்புக்காரன் போல தான் தெரியுது. நமக்குள்ள வேற இப்படிப்பட்ட கழுதை நாய் சண்டையை வேற மூட்டி விடுறான். தாத்தா பாட்டின்னு கிண்டல் பண்ணுறான். நீங்கள் சொன்னது போல் இவன் வந்த நாள்தான் இன்று சரியாக இல்லை, நல்ல நாள் இல்லை போல தெரிகிறது ஏங்க என்றால் எங்கிக் கொண்டே. உடனே அவன், அதெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டி, இன்று குட்டே தான் என்றான். என்னடா பொடியா குட்டே வந்துச்சு? என்ன குட்டே குட்டேங்கிற திமிரா? பதிலுக்கு பதில் பேசுகிற? நான் உன்னை மண்டையில் குட்டுவதற்குள் இங்கிருந்து ஓடிவிடு. எங்களுக்கு நீ சரி வருவதாக தெரியவில்லை என்றாள். காலங்காத்தால் இப்படி வந்து காக்கா கத்துற மாதிரி கத்துக்கிற திமிரா வேற பேசுகிற? உங்கள் பையன் நான் திமிழா பேசல ஆண்டி. நான் இன்று குட்டே என்று சொன்னது உங்களுக்கு மனதை நோகடிக்கிறது. ஏனென்றால் நான் சொன்னது உங்கள் பையன் கையில் இருக்கின்ற அந்த பிஸ்கட்டாம் குட்டேயை பார்த்து தான் நான் குட்டே என்று சொன்னேன் என்று தமாசாக பேசினான். எல்லோரும் கூடி மகிழ்ந்தனர் அவனுடைய சாமர்த்தியத்தை கண்டு. சரி, பரவாயில்லை, அவன் நம் மகன் சின்னப்பனோடு துணையாக அண்ணன் போல இங்கேயே இருக்கட்டும். அவனுக்கும் சோறு போட்டு பத்திரமா நம்ம பார்த்துக்கலாம். தமாஷா பேசுகிறான், மகா குறும்புக்காரன் போல தெரியுது, இவனை நம்ம திருத்தி வச்சுக்கலாம் என்ற எண்ணத்தோடு கலகலப்பு ஆகினர். ஆனால் அவர்கள் இந்த கோபாலு என்ற அந்த சின்ன பையன் ஊட்டி வளர்த்ததால் தானும் வளர்ந்தான். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது போன்ற கருத்துக்கு ஏற்ப அவனை கோபாலை ஊட்டி வளர்த்தார்கள். ஆனால் சின்னப்பன் இளைத்தே போனான். உடனிருந்தே சின்னப்பன் அறியாமல் அவன் உணவையும் ஏமாற்றி பிடுங்கி தின்னும் இந்த குரங்கு புத்தியை அறிந்தார்கள் பெற்றோர்கள். ஐயோ, நம் பிள்ளையை தேர விட மாட்டான் போல இருக்கே, தின்னே அழிச்சிடுவான் போல இருக்கு, கரையான் போல இவன் உடனிருந்தே நம்மை அழித்து விடுவான் போல் இருக்கிறதே. உள்ளே சமையல் செய்து குளிக்கச் சென்ற பின் வந்து பார்த்தால் சில சமையல் ஐட்டங்கள் குறையுது. இவன்தான் சாப்பிட்டிருப்பான் போல் தெரிகிறது. மகா தின்னி பண்டாரம் போல் தெரிகிறானே, உழைக்கவும் மறுக்கின்றானே. இப்படிப்பட்ட கோபால் நமக்கு சரிபடுவானா? ஆம், கோபாலுவோ அவன் பெயருக்கு ஏற்ப பாலு என்று படி ஓடிக்கொண்டே இருப்பவன் என்றும், ஓரளவு கண்டது கேட்டதுபடி படிப்பு வாசனை உடையவன் என்பதும் அறிந்தார்கள். எந்த ஒரு சிறு வேலைகளையும் யார் இட்டாலும் செய்வது போல் பாவலா காட்டி அங்கிருந்து ஓடி இங்கு தப்பித்து இவர்களிடத்து வந்தவன் என்பதும் தெரிய வந்தது. அவனை பற்றி கேள்விப்பட்டும் திருமதி சுப்புவும் அவர் வீட்டுக்காரரும் சேர்ந்து, சரி, நம் உணவு ஐட்டங்களை போட்டு இவனுக்கு கட்டுப்படியாகாது, தின்றே அழித்து விடுவான், குந்தி தின்றால் எல்லாம் போய்விடும், இவனை வைத்து சமாளிக்க முடியாது, வாய்க்கும் கைக்கும் எட்டிய இடத்திலிருந்து பறந்து விடுகின்றான், தனக்குரிய உணவு கிடைத்துவிடும், இப்படிப்பட்டவனை வைத்து கொண்டு என்ன செய்வது? நன்கு அறிந்தவர் வழியே இவன் பற்றிய குசும்புகளையெல்லாம் கேள்விப்பட்டனர். இவன் பாதுகாப்புக்கும் பொறுப்புக்கும் வேலைகளுக்கும் லாயக்கு அற்றவன் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். உணவு கொடுக்காமல் விரட்டி விட்டனர். பலரும் இப்படியே துரத்தி விட்டதால் அனாதையான கோபால் பெரியவன் ஆகியும் வாலிப நிலையிலும் தொட்டிற்பழக்கம் இவனை விடாது தொற்றிக்கொண்டதால் அனாதையாகவே மற்றவர் வெறுப்புக்கும் ஆளாகி பலரிடம் வாடிக்கையாய் நடித்து வேடிக்கை காட்டி சிரிப்பு ஊட்டி தெரியாதவர்களுடைய அன்பை மட்டும் பெற்றுக்கொண்டு அவ்வப்பொழுது ஓசி சோற்றிலேயே காலத்தை கழித்தான். வயிறு நிரம்பினாலும் தனித்துவ உழைப்பு சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இவனுக்கு ஏற்படவே இல்லை. பலர் உலகில் இப்படித்தான் வாழ்கின்றனர் என்பதை எவரும் மறுக்க முடியாது. வாலிப வயதுடைய கோபாலுக்கு சிலர் இறக்கப்பட்டனர். மீண்டும்
கருணையுடன் உதவி செய்து நல்வழி காட்டலாம் என்றும் கருதினர். சில வேலைகளையும் அந்த வாலிபனுக்கு கோபாலுக்கு கொடுத்தனர். அதையும் ஏற்பது போல் ஏற்று அங்குள்ள 10 வேலையாட்களோடு தானும் ஒருவனாகி நின்று ஒரு குறிப்பிட்ட அந்த வேலையை மற்றவர்களை செய்ய சொல்லி விட்டுவிட்டு தான் ஒதுங்கி நின்று குளிர்காய்ந்து தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கும் பலவித வேடிக்கைகளையும் சிரிப்புகளையும் காட்டி அவர்களை மகிழ வைத்து மயக்கி அவர்கள் நிழலிலும் பிறர் உழைப்பில் தான் வேலை செய்யாமலேயே கூலியும் பெற்று அதையும் உதாசீனப்படுத்தி உணவு நேரங்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டு உழைக்காமல் அவர்களை சரி செய்து வாழ்ந்தான் மகா கில்லாடியான இந்த கோபால். அதை கண்டுபிடித்த வேலை தந்த சிலர் இவன் எதற்கும் லாயக்கற்றவன், நக்குகிற மாடு மேய்கிற மாட்டை கெடுத்துவிடும் என்று கருதி நீ பிச்சை எடுக்கத்தான் லாயக். நீ பிச்சை எடுக்கின்ற சங்கத்தில் யாசக பெரும் சங்கத்தில் சேர்ந்தால் உனக்கு ஏற்ப உன் வயிற்றை நிரப்பிக்கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப ஓரளவு பிழைத்து கொள்ளலாம். ஆனால் பிச்சை எடுப்பதும் சாமர்த்தியமல்ல, மிகவும் பொறுமையும் அமைதியும் வேண்டும். அதையும் நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பு உனக்கு வர வேண்டும் என்று கருதி மரியாதை மிக்க ஒரு யாசகம் பெறுகின்ற நல்ல பிச்சைக்காரர்கள் கூட்டத்தில் தள்ளிவிட்டு இவனுக்கும் நல்ல தொழில் கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கையை புரிய வையுங்கள். சாப்பிட வேண்டுமென்றால் எவ்வளவு கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்படியாவது உலகத்தை புரிந்து கொண்டு தகுதி உள்ளது தப்பி பிழைக்கட்டும் என்ற நிலையில் அவனை வாழ்வதற்கு வழிகாட்டினர். ஆனால் வழிகாட்டியவர்கள் எண்ணியபடி அங்கேயும் அவன் யாசகத் தொழிலை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. அங்கேயும் அந்த பிச்சைக்காரர்களை இவன் பேச்சு செயல்களால் மடக்கி போட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களை மகிழ வைத்து அவர்கள் கவலைகள் போக்குவதில் வல்லவனாக திகழ்ந்தான். நடித்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி அவர்கள் பாத்திரங்களில் வரும் உணவுகளை திருட்டுத்தனமாக உண்டும் மகிழ்ந்தான். அவர்களும் சரி, இவன் நம் தொழிலுக்கு நம்மோடு பிச்சை எடுக்க வரவேண்டாம், நமக்கு துணையாக நம் உடைமைகளை பாதுகாக்க அவன் இங்கேயே இருந்துவிட்டு போகட்டும், நமக்கும் பொழுது போகும், கலகலப்பாக வேறு பேசுகிறான், நமக்கு பாதுகாவலன் இவனே என்று கருதி அவ்விடத்தில் இருக்க வைத்துவிட்டு பிச்சை எடுக்க சென்று விட்டனர். பிச்சை எடுத்து வரும் உணவில் ஒவ்வொருவர் தட்டிலிருந்தும் சிறிது கொடுத்து அவனுக்கு வயிற்று பசியை போக்கினர். ஆனால் அவனுக்கு வேலி முள்ளு கொள்ளும் வயிறு கல்லு கொள்ளும் என்பது போல் அவர்களித்த பிச்சை உணவுகள் போதவில்லை. எனவே அவர்கள் போய் எடுத்து வரும் சாப்பிடுகின்ற அந்த சோற்று தட்டில் அவர்களை கேட்காமலேயே பிடுங்கி குரங்கு போல் நயமாக பேசி குந்தி தின்றான். அவர்களும் தொலைந்து போகட்டும், பசியாரட்டும் என்று இருந்து விட்டனர். இவனுடைய போக்கு அவர்களுக்கும் வெறுப்பை ஓட்டியது. பிச்சை எடுத்து பிழைக்கலாம் என்று சொன்னால் இவன் பிச்சை எடுப்பதிலேயே பிச்சை எடுக்கின்றானே என்றும் பிச்சைக்காரர்களும் நொந்து போகும்படி இவன் செயல்பாடு ஆயிற்று. இப்படிப்பட்ட பழக்க வழக்க உள்ளங்களை பழக்கமாக உள்ளவனை யார் திருத்த முடியும்? சுயபுத்தியும் சொல் புத்தியும் இல்லாமல் போகின்றானே, இதுதான் அவன் பிறவி பயனா? இப்படித்தான் அவன் கர்மா அவன் தலையில் எழுதியிருக்கிறதா என்பதையும் உணர்ந்து பலரும் வேதனைப்பட்டனர். எனவே பிச்சை சோற்றில் எச்சில் சோறு சாப்பிடும் இவன் குணத்தை திருத்த முடியுமா என்பதே இக்கதையின் கேள்விக்குறியாகும். உலகில் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆற்றில் நிரம்ப தண்ணீர் ஓடினாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும் என்றபடி இவன் போக்கு உள்ளது. மனித சக்தியாம் உழைப்பு என்பது இவனைப் போன்ற சோம்பேறிகளால் அறியாதவர்களால் வீணாகின்றது. எத்தி பிழைக்கும் பிழைப்பும் ஒரு பிழைப்பா? இவன் நிலை மாறாதா? உதவிடாத தேவையில்லாத வெட்டும் கோடரிகளை காலில் போட்டு கொள்ளலாமா? சில இறக்கப்பட்டவர்கள் சிந்தித்து உப்புக்கு சப்பானி போன்றவர்களை அரவணைத்து வாழ்வதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களை அரவணைக்கலாமா வேண்டாமா என்று. சுத்தமான வாழ்வில் இவனை போன்ற நஞ்சு கலந்தவர்கள் சேர்வது ஆபத்தை விளைவித்துவிடும். அறிந்து இரக்கம் காட்டுவதிலும் சற்று நிதான போக்கு நாம் கடைபிடிக்கலாம் அல்லவா? இப்படிப்பட்டவனை என்ன செய்வது என்பதும் கேள்விக்குறி. விடை காண்போம்.